சென்னை பூந்தமல்லியில் பெண்கள் விடுதியின் கழிவுநீர் பைப்லைனுக்கு இடையே பிறந்த குழந்தை கிடந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வளாகத்தின் கழிவுநீர் செல்லும் பைப் லைன்களுக்கு இடையே பிறந்து சில தினங்களே ஆன பெண் குழந்தை ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. 2 நாட்களாக அழுத நிலையில் எறும்புகள் கடித்தபடி காயங்களுடன் இருந்த குழந்தையை விடுதியின் உரிமையாளர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தார். அங்கு குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக பூந்தமல்லி வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் சம்பந்தப்பட்ட மகளிர் விடுதிக்கு சென்று சோதனை மேற்கொண்டனர். மேலும் பச்சிளம் குழந்தையை விடுதியின் பின்புறம் வீசிச் சென்றது யார் என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே மேல் சிகிச்சைக்காக சென்னை எழும்பூர் அரசு மருத்துவமனையில் குழந்தை அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்ததால் குழந்தைக்கு அதிர்ஷ்டலட்சுமி என பெயர் வைத்துள்ளதாக குழந்தையை காப்பாற்றிய விடுதி உரிமையாளர் யுவராணி தெரிவித்துள்ளார். குழந்தை ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா எறும்பு, பிளட்டு, ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே இருந்தது. தொப்புள் கொடி முதற்கொண்டு எறும்பு தான் இருந்தது. அந்த சமயத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. திடீர்னு என் கணவர் வந்து அந்த கிளாஸ் எல்லாம் உடைச்சிட்டு அப்படியே அள்ளிட்டாரு. அள்ளி கொடுக்கும்போது ரத்தம் அப்படியே சொட்டிட்டே இருந்துச்சு. நான் எதுவுமே ஃபீல் பண்ணாம அதை ஃபர்ஸ்ட் பாப்பாவை நம்ம காப்பாத்திடுவோன்ட்டு பாப்பாவை எடுத்துட்டு போய் பூந்தமல்லி ஹாஸ்பிட்டல்ல முதல் உதவி கொடுத்துட்டு நம்ம பூந்தமல்லி ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு மேற்சிகிச்சைக்காக நம்ம எக்மோர் ஹாஸ்பிட்டல்ல பாப்பாவை இப்ப வச்சிருக்கோம். இப்ப ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஒரு 15 நாள் இன்குபேட்டர்ல வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாப்பா நல்லா இருக்கு. 1,750 வெயிட் இருக்காங்க. அவங்க ரொம்ப 2 நாளா போராடி கால்வாயிலே இருந்து பெருச்சாளிகள் மத்தியில இருந்தாலும் உயிர் பிழைச்சி வந்ததுனால அவங்களுக்கு அதிர்ஷ்டலட்சுமின்னு பேர் வச்சிருக்கோம். அங்க ஃபார்ம்லயே அதான் நமக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.